ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒய் இன்வெஸ்டிங் இன் ஷேர் மார்க்கெட்டில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ரீசன் நான் அதுக்காண்டி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். இப்போ நான் செகண்ட் டாபிக் பேச போகிறது ஒய் இன்வெஸ்டிங் இன் இந்தியன் மார்க்கெட்டில் என்ன பர்பஸ்க்காண்டி இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் என்ன கெயின் இருக்குதுன்னு கேட்குறவங்களுக்கு சில ரீசன்ஸ் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, டோட்டல் பாப்புலேஷன்லே வேர்ல்டு பாப்புலேஷன்லேயே மொத்த மக்கள் தொகையில் இந்தியாவுக்கு தான் 2வது இடம். ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இப்போ சைனாவோட டோட்டல் பாப்புலேஷனில் 40 ஏஜஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஓகே, செகண்டு பாப்புலேஷனில் இருக்கிற நம்ம இந்தியா 40 ஏஜஸ் கீழே இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஏஜ் வைஸாக கம்பேர் பண்ணும்போது யங் பீப்புள் இள வயசுக்காரவங்க தான் இந்தியாவில் ஜாஸ்தி இருக்காங்க. கம்பேர் பண்ணும்போது சைனாவோட கம்பேர் பண்ணும்போது யங்கேஜ் பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க. இதனால் என்னென்னா, மொரோவர் 20 to 40 ஏஜஸ்குள்ளே இருக்கிறவங்க மொரோவர் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை நடக்கணும்னு நினைப்பாங்க. டெசிஷன் அத்தாரிட்டி அவங்க கையில் இருக்குது. பர்ச்சேசிங் பவர் ஆஃப் அத்தாரிட்டியும் டெசிஷன் பவர் ஆஃப் அத்தாரிட்டியும் அவங்க கையில் இருக்குது. இப்போ 20 ஏஜில் ஒருத்தவங்க சேலரிடு பீப்புளாக ஒரு பையன் சேலரி பீப்புளாக இருந்தானா, அவன் என்ன நினைக்கிறானோ அந்த பொருளை அவன் வாங்குறதுக்கும் ஒரு பொருளை ஆசைப்பட்டதை சாப்பிட்றதுக்கும் அவனுக்கு டெசிஷன் அவன் கையில் இருக்குது. நம்ம என்ன டிசைட் பண்ணுறோமோ அதை பை பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், சாப்பிட்றோம், கன்சம்ஷன் பண்ணுறோம். இதனால் இந்த ரீசன்னால் இதுதாங்க ஒரு மேஜர் ரீசனே. ஆக்சுவலாக இந்த ரீசன்னால் இந்தியன் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. எஃப்ஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், டிஏஎஸ்னால் டைரக்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தான் மார்க்கெட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதே அவங்க தான். அவங்க பை பண்ணால் அவங்க எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த இது பை பண்ணுறாங்களோ அந்த அவங்க பை பண்ணுற டெய்லி நெட்டாக அவங்க எவ்வளோ பை பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. அவங்க ஹியூஜாக செல் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆச்சு, ஹியூஜாக பை பண்ணாங்கன்னா மார்க்கெட் அப் ஆச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி ரீசன்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ டைரக்ட் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் வந்ததுக்கப்புறம், அதாவது மியூச்சுவல் ஃபண்டு, அவங்க இப்போ அவங்களே இப்போ நிறையா பை பண்ணுறாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு ரிலேட்டடாகவே எஸ்ஐபிலையும் சரி லம்சமாகவும் சரி நிறையா இன்வெஸ்டர்ஸ் டைரெக்டாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லைக் கொடாக் மியூச்சுவல் ஃபண்டு, ஐசிஐசி மியூச்சுவல் ஃபண்டு, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு. இப்போ நீங்கள் ஹெச்டிஎஃப்சியில் லோன் வாங்குறீங்கன்னா அந்த லோன் கொடுக்குற அமௌண்ட் அவனை இன்ட்ரெஸ்ட் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் டெபாசிட் எது பண்ணுறீங்களோ அதையும் அவன் டைரெக்டாக இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறான். டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் போடுற அமௌண்ட் எல்லாமே அவன் ஒரு பேங்க் லாக்கரில் அவன் வச்சுக்க போகிறது கிடையாது. டைரெக்டாக அவன் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். தேர்ட் ரீசன் என்னென்னா, இப்போ ரீட்டெயில் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷனே அதிகமாக இருக்குது. அவங்களே இப்போ டைரெக்டாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, பையிங்கோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்தியன் மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஃபியூச்சரில் கெயின் பண்ண முடியும், அந்த ஸ்டாக் லிஸ்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் மோஸ்ட்லி கன்சம்ஷன் ரிலேட்டடாக ஸ்டாக்கு தாங்க உங்களுக்கு அதிகமாக நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரெஃபரன்ஸ் பண்ணுற ஸ்டாக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் க்ரோ ஆகுன்னு நினைக்கிற ஒரு 5 ஸ்டாக் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹெச்யூஎல், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தெரியும் ஆல்ரெடி. இதை பற்றி நம்ம ஆல்ரெடியே நிறையா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு, பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு, ஈவன் ஹார்லிக்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்ஸு, பூஸ்ட்டு எல்லாமே இந்த கம்பெனியில் ப்ராடக்ட் பண்ணுறது தான் முக்கால்வாசி. நம்ம லைஃப் லாங்காக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கம்பெனி தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் ஹெச்யூஎல். செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் ஏசியன் பெயிண்ட்டு. டாப் மோஸ்ட் இந்தியாவிலே இருக்கிற டாப் மோஸ்ட் பெயிண்டில் வேர்ல்ட்லேயே 3rd லார்ஜஸ்ட் பெயிண்ட் செக்டர்னா ஏசியன் பெயிண்ட் தான். அதனால் நம்ம மோஸ்ட்லி ஹவுசிங் ரிலேட்டடாக இப்போ நம்ம பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறோம், அந்த மாதிரி எவ்ரி இயர் நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். புதுசாக நிறையா பில்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், நிறையா ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணுறோம்.
மோஸ்ட்லி பெயிண்டோட கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் லைஃப் லாங்காகவே நம்மளுக்கு கண்டினியூ ஆகுது. செகண்ட் வந்து ஏஷியன் பெயிண்ட்டு. தேர்ட் வந்து டாபரும் சேம் லைக் இந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட் மாதிரி தான். வாட்டிகா ஹேர் ஆயில், அதர்வைஸ் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறது, டூத் பேஸ்ட்டு, ரெட் பேஸ்ட்டு, மேஸ்வாக்கு, பபுலு, இது ஃபுல்லாக அவங்க டூத் பேஸ்ட்டு. ஹேர் ஆயில்னு பார்த்தீங்கன்னா வாட்டிகா ஹேர் ஆயிலு. ஃபோர்த் ஒன் வந்து பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து மோனோபோலின்னு சொல்லிட்டு ஸ்டாக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. அதில் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸும் ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸு. அட்கசிவ் ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவாங்க. வார்னிஷு, பெயிண்ட்டு, வால் புட்டி, ஃபெவிகால், ஃபெவிஸ்டிக்கு, இவன் தான். இப்போ நீங்கள் ஃபெவிஸ்டிக்கு ஒட்டுறதுன்னு கேட்டாலே ஃபெவிஸ்டிக் தான் தருவாங்க, ஒட்டுறதுன்னு கேட்டாலே ஃபெவிஸ்டிக் தான் தருவாங்க. அது பிடிலைட் தான், ஓகேங்களா. மேஜராக ஒன் ஆஃப் த மோனோபோலி கம்பெனி, நல்ல கம்பெனி, இன்வெஸ்ட் பண்ணலாம். பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டும் டாடா டீ, டாடா காஃபின்னு சொல்லிட்டு, டாடா சால்ட்டுன்னு சொல்லிட்டு நிறையா ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், அதுவும் நம்ம கன்சம்ஷனில் வந்து அதிகமாக பண்ணுறது தான். இந்த ஸ்டாக் ஃபுல்லாமே வந்து எஃப்எம்சிஜி ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈவன் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வரும்போதும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈவன் என்கிட்ட ஒரு 3000 இருக்குது, 4000 இருக்குனாலும் இந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். அக்குமுலேட் பண்ணுறது நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம். எவ்ரி டிப்புனா மார்க்கெட் இறங்கும்போதும் சரி, ஏறும்போதும் சரி, இந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இவங்களோட கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எல்லாமே டெட் ஃப்ரீ கம்பெனி, மோனோபோலி கம்பெனி ஆல்சோ கூட இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹீரோ மோட்டார் கார்பரேஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சர்வீஸ் செக்டார்ஸ்னு எடுத்துட்டோன்னா, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். சிடிஎஸ்எல்ல வந்து எத்தனை அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதோட ரெவன்யூ ஃபுல்லாமே சிடிஎஸ்எலுக்கு தான் வரப்போகுது. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, டிமேட் அக்கௌண்ட் பார்ட்டுன்னு நீங்கள் எடுத்துட்டீங்க. நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலே டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெண்டு டெபாசிட்டி தான் இருக்காங்க. ஒன்று என்எஸ்டிஎல், ஒன்று சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல்லில் தான், என்எஸ்டிஎல் வந்து லிஸ்டிங்கில் கிடையாது, சிடிஎஸ்எல் மட்டும்தான் இப்போதைக்கு லிஸ்டிங்கில் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டாக் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் அது வந்து உங்களோட அசெட்டு. அந்த அசெட்டு தான் அந்த சிடிஎஸ்எல். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்கல்ல, அந்த சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்டில் போய் தான் அந்த அசெட், அந்த ஷேர்ஸ் வந்து இருக்கும். அந்த இதை மெயின்டைன் பண்ணுறது தான் இவனோட இது. நீங்கள் பை அண்ட் செல் பண்ணும்போதும் டிபி சார்ஜஸ் வந்து போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அந்த சார்ஜஸ், சர்வீஸ் எல்லாமே வந்து சிடிஎஸ்எல் கைகளில் தான் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த அக்கௌண்ட் வந்து சிடிஎஸ்எல்ல தான் ஓப்பன் ஆகுது. அதனால் இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஏன்னா பாப்புலேஷன் அதிகம். மோரோவர் வந்து டோட்டல் பாப்புலேஷனில், இந்தியன் பாப்புலேஷனில் 5% ஆஃப் பீப்புள் தான் டோட்டலாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த சிடிஎஸ்எலோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே கோரிலேட்டடாக இருக்கிறது தான் பிஎஸ்சி லிமிடெட். அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதோட ரேட் வந்து 1180 இருக்குது. பிஎஸ்சி லிமிட்டோட ரேட்டு 1183 இருக்குது. பிஎஸ்சியில் நம்ம நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறோம். பிஎஸ்சி லிஸ்டட் ஸ்டாக் வந்து வாங்குகிறோம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. கம்பேரிட்டிவ்லி வந்து சிடிஎஸ்எல் மாதிரி தான் இவனுக்கும் நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. நிறையா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிறனால பிஎஸ்சியில் நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிஎஸ்சியில் லிஸ்டாக இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் நிறையா வாங்குவாங்க. அதனால் இவனுக்கு அடிஷ்னல் ரெவன்யூ வர சான்சஸ் உண்டு. அதனால் இந்த சர்வீஸ் செக்டாரில் இந்த 2 இது இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ எஃப்எம்சிஜி சொல்லிட்டேன், வெஹிக்கிள் ஸ்பேஸ் சொல்லிட்டேன், சர்வீஸ் செக்டார்னு சொல்லிட்டேன். இது தவிர நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். டெட் ஃப்ரீ கம்பெனி இதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ இந்த வீடியோக்கு ஆப்டான ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாங்க. கேஷ் ஃப்ரீ, டெட் ஃப்ரீ, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டு, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு. இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் க்ரோ ஆகலாங்க. அதாங்க நம்மளோட ஒரே மோட்டிவ். தேங்க்யூ.